காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குபாட்சத்திரமில் சாம்சங் ஆலை ஊழியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சுங்காசத்திரம் அருகே அமைந்துள்ள சாம்சங் தொழிற்சாலையில் இந்த தொழிற்சாலையில் ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் நிரந்தர பணியாளர்கள் என 3000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி CITU தொழிற்சங்கமானது துவங்கி பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து CITU தொழிற்சங்கத்தில் இருந்து விலக வேண்டும் என நிர்வாகம் ஊழியரிடம் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 31ஆம் தேதி தொழிலாளர்களை உள்ளே அதாவது தொழிலாளர்கள் 400க்கும் மேற்பட்டோர் தொழிலாளர் நிறுவன தலைவரை சந்திக்க முற்பட்டனர். இதனிடையே தொழிற்சாலையில் பணியில் இருந்த போது ஒழுங்கின நடவடிக்கை மீறியதாக, அதாவது உணவு இடைவேளை முடிந்த பிறகு வருதல், பணிக்கு திரும்பாதது உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி சங்கத்தின் மீது நிர்வாகிகளான மோகன்ராஜ், சிவனேஷ், குணசேகரன் ஆகிய மூவரையும் சாம்சங் நிர்வாகமானது தற்காலிகமாக பணியிடமானது செய்யப்பட்டது. இதனை கண்ட சக ஊழியர்கள் அதிருப்தி அடைந்து பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து CITU தொழிற்சங்கத்தில் உள்ள சாம்சங் தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தேனாம்பாட்டியில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் இன்று 2வது நாட்களாக தொடர்ந்து சாம்சங் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வருடம் தொடர்ந்து 30 நாட்களுக்கு மேலாக CITU தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டு வந்த நிலையில் CITU தொழிற்சங்கத்தை பல போராட்டங்கள் கடந்து அனுமதித்த நிலையில் தற்போது 3 பணியாளர்களை தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டதாக கூறி தொடர்ந்து தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கடந்த வருடம் போன்ற நீண்ட நாட்களுக்கு இந்த போராட்டம் நீடிக்கப்படுமா அல்லது குறுகிய காலத்திலே பேச்சுவார்த்தை முடிந்து பணிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.